அம்மன்னஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். முயற்சியை விதையாக்கி நம்பிக்கையை உரமாக்கி வெற்றி பயிரை அறுவடை செய்வோம் அப்படிங்கிற பொன்மொழியோடு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 14/4/2025 திங்கட்கிழமை நமக்கு பிறக்குது. அதே மாதிரி சித்திரை மாதம் 1ஆம் தேதியை தான் நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் முடிந்து விஸ்வாவசு அப்படிங்கிற ஆண்டு நமக்கு பிறக்க இருக்குது. உலகத்துல உள்ள எல்லாருமே நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வாவசு அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள். வருட கிரகங்களான சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதை வைத்து தான் விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது கணிக்க போறோம். சனி பகவான் மார்ச் 29/3/2025 தான் திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு. சித்திர மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாரு. வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது. இதுவரைக்கும் மீன ராசியில இருந்துட்டு வந்த ராகு கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கன்னிராசியில இருந்துட்டு வந்த கேது சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போறாரு. இந்த கிரகங்களோட மாற்றம் உங்க ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் விரிவாவே நாம தெரிஞ்சுக்க போறோம். புத்தாண்டுல கிரகங்கள் எல்லாமே சிறப்பா இருந்தா கூட சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். கடன் வாங்கியாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது விருப்பம் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நிறைவேறக்கூடிய சாத்தியம் அதிகம். இந்த ஆண்டு ராகு கேது சனி மற்றும் குரு பயிற்சி 3 கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. வாழ்க்கையில பல மாற்றங்கள் உருவாகும். ஜென்மத்திலேயே உங்க ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதால ஏதோ ஒரு விதமான மனக்குழப்பம், தயக்கம், அதிகப்படியான வேலை பளு அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நல்ல வேலை அப்படிங்கிறது உண்டு. நிலையான வேலையும் கிடைக்கும். தொழில் வளர்ச்சியிலெல்லாம் எந்த அளவு கடினமான உழைப்பு இருக்கோ அந்த அளவு உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். மருத்துவ செலவுகளும் வீண் விரயங்கள் பெருமளவு குறையும். கடன் வாங்கி சுப செலவுகள், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பிளாட் வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளா உங்களுக்கு மாறும். உங்களுடைய கனவுகள் அப்படிங்கிறது நிறைவேறும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வருடத்துல கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு முதல் பொருளாதார ரீதியா படிப்படியான முன்னேற்றம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். குறிப்பா தேவையில்லாத செலவுகள் அனைத்துமே குறைய போகுது. அதன் மூலமா கணிசமான தொகையை நீங்க சேமிப்பீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. வாகனம், வீடு, ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு. ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கைகூடி வரும். மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியில் இருந்த ராகு விலகுவது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி சுபகாரியங்கள் செய்வதில் இருந்த தடை நீங்கி அடுத்தடுத்து நல்ல செய்திகளும் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமைய போகுது. கணவன் மனைவி உறவுல இருந்துட்டு வந்த முரண்பாடாக எல்லாமே விலக போகுது. நல்ல அந்யுன்யம் அப்படிங்கிறது பிறக்கும். திருமண தடை இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. குடும்பத்தோட ஆன்மீக பயணம் சென்று வருவீங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை உணர்ச்சி பூர்வமாக அணுகாம நிதானமாகவும் அறிவுபூர்வமாகவும் அணுகினீங்க அப்படின்னா பிரச்சனைகளை எளிதா சரி செய்து கொள்ள முடியும். மீனராசிக்காரர்கள் கடந்த சில மாதங்களா சரியான உத்தியோகம், வேலையில அலைச்சல் இதெல்லாமே இருந்திருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நிலையான வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இருப்பினும் புதிய வேலை கிடைக்கும் முன்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையை விடாம இருக்கிறதா நல்லது. வெளிநாடு சென்று பணிபுரியணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கு இது ஒரு பொன்னான ஆண்டு. வேற்று மொழி, வேற்று இன மக்களால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய அளவு வளர்ச்சி அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. வியாபாரம் செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் லாபம், திடீர் வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. வேலை, தொழில் எல்லாமே சாதகமாக இருந்தா கூட மற்றவர்கள் பிரச்சனைகளை தேவையில்லாம கையில் எடுத்து சரி செய்யும் முயற்சிப்பது பெரிய சிக்கல்களை மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அதனால தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. மற்றவர்கள் இடத்துல என்னன்னா என்ன
எப்படி இருக்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு அடி தள்ளி நின்று விசாரிச்சுக்கிறது நல்லது. எல்லா கிரகங்களும் சாதகமாக இருந்தால் கூட அதிகமாக உணர்ச்சி வசப்படும் தன்மை, மற்றவர்களுடைய விஷயங்களில் தேவையில்லாமல் தள்ளிடுவது, அறிவுரை கூறுவது, ஆலோசனை கூறுவது, உங்களுடைய பிரச்சனை நான் சரி செய்து தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறது எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். உங்களுடைய வேலை, உத்தியோகம், குடும்பம், வியாபாரத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. அப்பதான் தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்துமே வராமல் தடுக்க முடியும். மீனராசிக்காரர்கள் தனக்காரகனான குருவோட ராசியில பிறந்திருக்கிறதால பணத்தை விட மனம்தான் பெரிது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்துடுவீங்க. சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு அப்படிங்கிறது பலி. சொந்த வீடு வாங்குறதுக்கு வங்கிகளில் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா வங்கி கடன் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் எல்லாமே வியக்கும்படி சில காரியங்களை சாதித்து காட்டுவீங்க. இந்த வருடத்துல மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பேச்சு இருக்கு. உங்க ராசியிலிருந்த ராகு விலகிறதால தோற்ற பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். முன்கோபம் விலகும். வழிகளிலுமே உங்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டாகும். மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ராகு 12ஆம் வீட்டுக்கு வந்து அமர்றதால நோய் பாதிப்புகள் நீங்கும். அழகு இளமை கூடும். எப்போதுமே முகத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். மற்றவர்களால் ஏற்பட்ட தொந்தரவுகளும் வீண் பிரச்சனைகளும் விலகி நிம்மதி பிறக்கக்கூடிய ஆண்டா இருக்க போகுது. இழுபறியா இருந்த வேலைகள் கூட உடனே முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய ஆலோசனையை எல்லாருமே ஏத்துப்பாங்க. சந்தேகத்தால பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவீங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள்லாம் கைக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணம் தாமதம் இல்லாமல் வந்து சேரும். அதனால தடைப்பட்டிருந்த பணிகளை கையில் எடுப்பீங்க. கேது உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டில் அடியெடுத்து வைக்கிறதால பிரச்சனைகளின் ஆணி வேற கண்டறிந்து அதை அகற்றும் சக்தியை கொடுப்பாரு. ஷேர் மூலம் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வரும். கடன் பிரச்சனை தீரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனைகள், வீண் விவாதங்கள்லாம் நீங்க போகுது. பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் உங்களுடைய தகுதி அப்படிங்கிறது உயரும். உடல்நலம் சீராகும். வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த வருடம் மே 15ஆம் தேதி முதல் குரு பகவான் 4ல் நின்று பலம் தரப்போறாரு. மனச்சஞ்சலம், ஒரு விதமான திருப்தியின்மை இதெல்லாமே ஏற்படும். இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க. சேமிப்புகள் கரையலாம். குரு பகவானால குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவு வரும். உணர்ச்சி வசப்படாம அறிவுபூர்வமா முடிவெடுங்க. உறவினர்களிடம்லாம் விட்டு கொடுத்து போங்க. உறவுகள் எவரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். அதிக உரிமையும் எடுத்துக்க வேண்டாம். காலில் அடிபடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நீர், நெருப்பு, மின்சாரத்தை எல்லாம் கவனமா கையாளணும். குரு உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கறதால பிள்ளைகள் அன்பாக நடந்துக்குவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாட்டோடு இருக்கிறது நல்லது. மீனராசிக்காரர்கள்லாம் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த போராட்டங்கள் எல்லாமே நீங்கி வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீங்க. வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா சகல நன்மைகளும் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். குரு பகவானுடைய வக்கர காலத்திலையும் சனி பகவானுடைய வக்கர காலத்திலையும் கவனமாக இருக்கணும். குரு பகவான் வக்கரம் பெறும் பொழுது மருத்துவ செலவு குறையும். எதையுமே திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைச்சு அதன் மூலம் வருமானம் வரும். சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும். உங்க ராசிக்கு லாபாதிபதியும் விரையாதிபதியும் இருக்கிறாரு சனி பகவான். விரையாதிபதியா இருக்கிறதால விரயங்களை செய்ய வைப்பாரு. சுப செலவுகளை செய்து மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்ளுங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இந்த குரு சனி வக்கர காலகட்டத்துல கூடுதல் எச்சரிக்கையோடு கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய ஆண்டா இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம்.